சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பின் வேர்களை மெழுகுவண்டு தாக்கியுள்ளதால் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மெழுகுவண்டு புழுக்களின் தாக்கத்தை தடுக்க விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்கப்படும் என்று மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோயில் அருகே 11வது வார்டு பகுதியில் உள்ள வடிகால்வாய் மூடி உடைந்துள்ள நிலையில் அவ்வழியாக ஆபத்தான முறையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி சிறுவர் சிறுமிகள் செல்கின்றனர். மேலும் எந்த நேரத்திலும் கால்வாய் மேலே உள்ள மரப்பலகை உடைந்து விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக உறுதியான அடித்தளம் அமைத்து கால்வாய் மூடியை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ரேக்லா ரேஸ் நண்பர்கள் நடத்தும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் சின்னமனூரில் இருந்து மேகமலை செல்லும் சாலையில் நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாட்டுவண்டிகள் பங்கு பெற்ற நிலையில் மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சமரசம் நீதிமன்றம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி பாவு செம்மல் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நீதிமன்ற வளாகத்தில் துவங்கி காமராஜர் சாலை பேருந்து நிலையம் வழியாக நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீதிபதி செம்மல், SP சண்முகம், சார் ஆட்சியர் ஆசிக்களி உள்ளிட்டோர் துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமுடத்த பரமநந்தல் திருவள்ளுவர் நகர் ஏரிக்கரையின் மேல் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணம் மற்றும் அம்மன் நகைகளை திருட முயன்ற இளைஞர்களை பிடித்து போலீசாரிடம் அப்பகுதி பொதுமக்கள் ஒப்படைத்தனர். மேலும் தப்பியோடிய வல்லரசு என்ற இளைஞரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இதேபோன்று அடிக்கடி நடைபெறுவதாக கூறி அப்பகுதி மக்கள் காவல்துறையின் வாகனத்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மின்வாரிய பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளை ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கான டெண்டரை ஓபன் செய்து தமிழக அரசு மின்வாரியத்தை தனியார் மயமாக்க முயற்சிப்பதாக தமிழக அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக மின் ஊழியர் மத்திய அமைப்பு திட்ட செயலாளர் தேவராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுவதனால் விவசாயம், குறு தொழில்கள், பணியாளர்கள், மின்வாரியம் முழுவதுமே தனியார் மயமாக்கும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மின்வாரிய பணியாளர்கள் பொதுமக்களுக்காகவும் மற்ற பணியிடங்களை காலி செய்து வருகின்ற சந்ததிகளுக்கு மின்வாரியத்திலே பணி இல்லாமல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ற கருத்தின் அடிப்படையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடைபெற்ற கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் 3 மணி நேரத்தில் 3 கோடிக்கும் மேல் ஆடுகள் விற்பனையாகியது. இந்த சந்தையில் மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, பெங்களூர், ஹைதராபாத் என வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த வியாபாரிகள் வழக்கத்தை விட ஆடுகளை வாங்கி குவித்ததாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாராயன் சுவாமி கோயிலில் ஆடி மாதம் நிறை புத்தரிசி பூஜை இன்று அதிகாலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசிராமணியில் சட்டவிரோதமாக மின் இணைப்பு கொடுத்த கிராவல் மண்ணை மணலாக மாற்றி விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. தகவலின் பேரில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் செய்யும் இடத்தை முற்றுகையிட்டதோடு அதிகாரிகள் இப்பகுதியில் கனிமங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்பவர் மீது உரிய அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் இங்கு குவிக்கப்பட்ட மணல்கள் மற்றும் கிராவல் மண்ணை பொதுப்பணித்துறையினர் கைப்பற்றி பொது ஏலம் விட்டு அரசுக்கு வருவாய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த 2ஆம் வகுப்பு படித்து வரும் கேப்ரியோ அக்னி என்ற சிறுவன் 3 வயது முதலே ஓவியங்களை வரைவதில் ஆர்வம் கொண்டு
இதுவரை பல வகையான ஓவியங்களை வரைந்து 15 உலக சாதனைகளை படைத்துள்ளார். மேலும் 50க்கும் மேற்பட்ட பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்று இந்திய உலக சாதனை புத்தகம், நோபல் உலக சாதனை புத்தகம், லண்டன் உலக சாதனை புத்தகம் என பல்வேறு சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தி வருகிறார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மதுரை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அப்பொழுது அங்கு வந்த தாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜபக்கொடி என்ற மூதாட்டி தனது மகன் மருமகள் இறந்துவிட்டனர் என்றும் அவர்களது 2 பிள்ளைகளையும் தனது மாற்றுத்திறனாளி மகளையும் வளர்த்து வருவதாகவும் தனக்கு விதவை உதவித்தொகை மற்றும் தனது மகளுக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை மற்றும் தனது பேரன் பேத்திகளுக்கு படிப்பிற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து மூதாட்டியின் மனுவிற்கு உடனே தீர்வு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் சேயகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சந்தியம்மன் கோவில் திருவிழாவில் ஆட்டின் வயிற்றை அறுத்து ஆட்டுக்குட்டிகளை வெளியே எடுத்து வினோத பூஜை செய்யப்பட்டது. மேலும் கோவிலின் மேல் மண் அடுப்பு மூலம் மண் சட்டியில் நெய் ஊற்றி அதில் வடை சுட்டு வெறும் கையால் வடையை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய நிலையில் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் திமுகவில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக கூறி ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மானம்பாடி கிராமத்தில் சாலை மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதி இல்லாததை கண்டித்து அப்பகுதி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சிதம்பரம் தாசில்தார் கீதா தலைமையில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் பகுதியைச் சேர்ந்த பேரின்ராஜ் என்பவர் சொந்தமாக வீடு கட்டி வரும் நிலையில் வீடு கட்டுமானத்திற்காக அந்த பகுதியில் வைக்கப்பட்டு இருந்த இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேரின்ராஜ் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சென்னையைச் சேர்ந்த தீபக் என்பவரை கைது செய்து அருகில் இருந்த சிறுவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அருகே சிறுவானூர் கிராமத்தில் கடந்த 13ஆம் தேதியன்று திமுக உறுப்பினர் அரசன் உயிரிழந்த நிலையில் அவரது படத்திறப்பு விழாவிற்கு ராஜீவ்காந்தி ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏஜே மணிகண்ணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து திமுக உறுப்பினர் அரசன் படத்தை திறந்து வைத்து அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா ஜேடர்பாளையம் தடுப்பணை மற்றும் சோழசிராமணி கதவணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மாடுகளை சரக்கு வாகனத்தில் ஏற்றி கடத்தி கொண்டு போவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் திமிரி போலீசார் லோடு ஆட்டோவை பின்தொடர்ந்து மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து மாடுகளை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த காவல்துறை கடத்தலில் ஈடுபட்ட ராஜு சந்திரகுமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்து சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் தாமரைப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்பித்தார். இதில் 16க்கும் மேற்பட்ட துறைகள் மற்றும் பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.